Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வீடியோல வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ண blouses வந்து பார்க்க போறோம். Actually இந்த blouseோட வீடியோஸ் எல்லாமே டிசைனிங் வீடியோஸ் வந்து நான் பழைய யூடியூப் சேனல்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த புது யூடியூப் சேனல்லே வந்து காமிச்சிடலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2-3 பிளவுஸ் மட்டும்தான் நமக்கு பழைய யூடியூப் சேனல்ல டிசைன் பண்ண பிளவுஸா இருக்கும். அண்ட் மற்ற பிளவுசஸ் எல்லாமும் இது கூடயே நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பிளவுஸா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் டோட்டலி 7 பிளவுசஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் இந்த 7 பிளவுசஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஒர்க்கு. அண்ட் இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு, பார்ட்டிஸ்க்கு, ஸோ சிம்பிளாக எங்கேயாச்சும் டெம்பிளுக்கு, சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஒரு பிளவுஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளவுஸ் வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிளவுஸ் தான். ஸ்லீவ்ல மட்டும் ஃபுல் ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளவுஸ்ல என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா நெக் வந்து நான் ஸ்கொயர் நெக் வந்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஸ்கொயர் நெக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். லாங் ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் போட்டுட்டு சென்டர்ல வந்துட்டு நான் ஒயிட் கலர் சுகர் பீடு வச்சிருக்கேன். ஒயிட் சுகர் பீடு வந்து நான் வச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிட்டிங் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பேர்லு, கலர் சுகர் பீட் இதெல்லாம் வச்சு சின்னதா ஒரு பேட்டர்ன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பிளவுஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக் லைன்ல வந்துட்டு நான் 2 லைன் ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒயிட் சாரியோட பிளவுஸ். ஸோ ஒயிட் சாரிங்கிறதுனால நான் இங்க வந்து கோல்டன் கலர் ஜரி வந்து நான் கொடுக்கல. இங்க வந்து நான் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னல இதே சேம் டிசைன் தான் இந்த பிளவுஸ்ல இந்த நெக் ஃபுல்லா வருது. ஆக்சுவலி இந்த நெக் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும். அண்ட் தென் பிளவுஸ்ல வந்துட்டு ஆல் ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பேர்ல் பீடை வச்சுட்டு சுத்தி ஒரு லைன் த்ரெட் அவுட் லைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் நெக்ல டோரி வந்துட்டு ஜஸ்ட் சிம்பிளா அட்டாச் பண்ணிட்டோம். பிளவுஸ் ஃபேப்ரிக்கோட தான். ஸோ இதுக்கு வந்து நான் தனியா எதுவுமே வந்துட்டு பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் நெக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்ல வந்துட்டு சேம் பேக் நெக்ல என்ன டிசைன் கொடுத்தனோ அதே டிசைன் தான் நம்ம நார்மல் நெக்கு. இதுலயே வந்துட்டு சேம் டிசைன் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ். அண்ட் இந்த ஷார்ட் ஸ்லீவ்ல ஆல் ஓவர் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு சென்டர்ல வந்துட்டு இந்த டயகனல் பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலரு ஒயிட் கலர் இப்படி ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் தென் பார்டர்ல வந்து நெக் லைன்ல என்ன டிசைன் கொடுத்தனோ சேம் டிசைன் தான் பார்டர்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்ல வந்து நெக் லைன்ல ஹெவியா ஒர்க் பண்ணி இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா டோரியில வந்துட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஹேங்கிங் வந்து ரெடிமேட் ஹேங்கிங் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நெக் லைன்ல வந்துட்டு 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ரவுண்ட் பீட் இருக்குல்ல, ரவுண்ட் பீட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்ல வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது சுத்தி வந்துட்டு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு சுத்தி ஒரு லைன் சுகர் பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அங்கங்க சக்கரி பேஸ்ட் பண்ணிட்டு ஜிர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்க எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து வச்சிருக்கேன். தென் பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணுங்கிறதுக்காக அவுட்லைன் வந்துட்டு நான் இப்படி சுத்தி இந்த கோலம் டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்லயே வந்துட்டு ஆக்சுவலி இதே டிசைன் கொண்டு போயிருக்கலாம். பட் ஃப்ரண்ட் நெக்ல ரொம்ப ஹெவியா வேண்டாம்னு சொன்னதுனால வெறும் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் பேர்ல் செயின், ஒரு லைன் சுகர் பீடு மட்டும் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த டிசைனை நீங்க அப்படியே இங்கேயும் வந்து நீங்க கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு ஒரு கெம்ப் ஃபினிஷ்ல இருக்கும் நமக்கு டிசைன் பார்க்கிறதுக்கு. ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு சுத்தி ஒரு லைன் சுகர் பீடு, பேர்ல் செயின், ரவுண்ட் பீடு, அகைன் பேர்ல் செயின், அப்புறம் அகைன் இந்த ஸ்டோன்ஸ் போட்டுட்டு சென்டர்ல வந்து ஜர்தோசி கொடுத்ததுனால இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு கெம்ப் ஃபினிஷ்ல வந்து இருக்கும். அண்ட் அகைன் வந்துட்டு ரவுண்ட் பீடு, பேர்ல் செயின், ரவுண்ட் பீடு, சுகர் பீடு கொடுத்துட்டு இங்க வந்து இந்த அரும்பரும்பா வர டிசைன் மாதிரி ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு சுகர் பீடு கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் பார்டர்ல பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்துட்டு நெக் லைன்ல நம்ம இந்த எண்ட்ல பண்ணோம்ல அந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அங்கங்க பாத்தீங்கன்னா புட்டாஸ் மாதிரி ஒரு ரவுண்ட் பீட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலர் பிளவுஸ். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் த்ரெட் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு லோட்டஸ் மோட்டிவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொடி டிசைன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆரஞ்சு கலர் த்ரெட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்க வந்துட்டு டோரி வந்துட்டு நார்மலாக தான் வச்சிருக்கேன். இதில் வந்து எந்த ஹேங்கிங்ஸும் போடல, ரெடிமேட் ஹேங்கிங்ஸும் போடல, ஹேண்ட்மேட் ஹேங்கிங்ஸ் எதுவுமே போடல. ஸோ சிம்பிளா இருக்கட்டும் சொல்லிட்டு இப்படியே போட்டுட்டேன். அண்ட் நெக் லைன்ல பாத்தீங்கன்னா 2 லைன் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் பிங்க் கலர்ல ஒரு லோடு, அகைன் 2 லைன் சுகர் பீட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் நெக் டிசைன் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்ல பார்த்தோம்னா ஒரு கொடி டிசைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு ஆன்டிக் கலர் சுகர் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லீஃப் எப்படி நான் போட்டிருக்கேன்னா ஜரி த்ரெட்டும் இந்த கிரீன் கலர் த்ரெட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஷேடிங் எஃபெக்ட்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு லைட்ல வந்துட்டு நல்ல கிளிட்டர் ஆகும். அண்ட் இங்கேயும் வந்துட்டு பார்டரும் வந்துட்டு பேக் நெக்ல கொடுத்த சேம் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க கட் பாத்தீங்கன்னா நான் வந்து வி கட் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்க வந்துட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு லோட்டஸ் மோட்டிவ் போட்டுட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு அண்ட் தென் சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி கொடி டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தோம்னா இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோ வந்து நான் பழைய யூடியூப் சேனல்ல வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பிளவுஸோட டிசைனிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இப்போ நான் காமிச்ச எல்லா பிளவுஸோட டிசைனிங் வீடியோவும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 2-3 பிளவுஸோடது மட்டும் இருக்கும். ஸோ எந்தெந்த பிளவுஸ்க்கெல்லாம் டிசைனிங் வீடியோ லிங்க் இருக்கோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பட்டு சாரி பிளவுஸ் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கோரா மஸ்லின் சாரி கூட வந்த பிளவுஸ் இது. ஸோ இதே பிளவுஸ் ஃபேப்ரிக்ல தான் வந்து சிம்பிளான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளா அதே டைம்ல கொஞ்சம் கிராண்டா லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளவுஸ்ல வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா நெக் லைன்ல வந்துட்டு 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கிரீன் கலர் த்ரெட் கொடுத்து ஒரு ஃபிளாட் லோடு வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு இங்கே வந்து நாட்டட் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, அதுக்கப்புறம் ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு லக்ஷ்மி காயின்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ரவுண்ட் எல்லாம் கவர் ஆகணும்ல, ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு ஜிர்கான் ஸ்டோன் வந்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்கரி பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜிர்கான் ஸ்டோன் வந்து நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணனால நமக்கு அங்கங்க நல்ல அந்த கிளிட்டரிங் லுக் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நான் வந்து லைட் போட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு இதெல்லாம் நல்ல கிளிட்டர் ஆகும். இந்த கிளிட்டரிங் லுக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் தென் சென்டர்ல பாத்தீங்கன்னா கட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சாரியோட சேம் ப்ளூ கலர்ல. அண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக்லயும் வந்துட்டு சேம் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஸ்லீவ்லயும் வந்து பார்டர்ல சேம் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், இல்லாட்டி சிம்பிளாக ஒரு வெட்டிங்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து போட்டுட்டு போகலாம். நீங்கள் வெட்டிங் கெஸ்ட்னா நீங்கள் இந்த மாதிரி பிளவுசஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஸோ இப்பெல்லாம் வந்துட்டு எப்படின்னா சாரி வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் 500-600க்கு கூட எடுத்துட்டு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கிராண்டா டிசைன் பண்ணி போட்டோம்னா அதுவே வந்துட்டு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும், நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி பிளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன், நிக்கி டிசைனர்ஸ் சேனல். நிக்கி டிசைனர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுசஸ்ல கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் தென் நாங்க வந்து ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸும் நாங்க வந்து செல் பண்றோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் பாத்தீங்கன்னா ஜரி சர்தோசி. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்க வந்து அதுல எனக்கு டிஎம் பண்ணலாம்.
அண்ட் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் ஆல்சோ வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ட்ரெண்டி பேங்கிள்ஸ் வேர்ல்ட், அதுதான் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், பிரைடல் பேங்கிள்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூப்பர்வான ஒரு பிளவுஸ் டிசைனு. அண்ட் இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி த்ரெட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் சீக்வன் ஒர்க்கு, ஒயிட் சுகர் பீடு, ஒயிட் பேர்லு, மேட் ஃபினிஷ் சுகர் பீடு இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சாரீ வந்து இதுதான், இந்த பிங்க் கலர் தான். நான் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வந்து இந்த சாரீ வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சாரீக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆயிருக்கு கலர் டிசைன் எல்லாமே. அண்ட் இதில் பண்ணியிருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 to 2.5 இருக்கும். நெக்லைனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் சில்வர் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்லைனில் லோட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த லோட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கட் தான் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, சில்வர் கலர் சுகர் பீடு, கட்டானா பீடு இதெல்லாம் வந்து பிளாக் ஆயிருது, ஆக்சிடைஸ் ஆயிருது, எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் நம்ம எவ்வளோதான் மெயின்டைன் பண்ணாலும் குறிப்பிட்ட ஒரு டேஸ்க்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். பட் ஆக்சிடைஸ் ஆனாலும் நமக்கு அது ஆடா தெரியாது. ஆக்சுவலி இந்த பிளவுஸ்ல கூட இது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இந்த பிளவுஸ் வந்துட்டு நான் டிசைன் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்கன்னதுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ 1 year ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் பிளாக்கானது வந்து நமக்கு ஆடா வந்து நமக்கு தெரியல. ஸோ இந்த கலர் வந்து இந்த பிளவுஸ் கூட நமக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்துட்டு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு ஒரு கிரே கலர் சுகர் பீடு வச்ச மாதிரி நமக்கு இருக்கு. பட் அதே டைம்ல வந்து நமக்கு அந்த கிளிட்டரிங் லுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில்வர் கட்டானா ஒர்க்கு இல்லாட்டி சில்வர் கலர் சுகர் பீடும் சீக்கிரமா நமக்கு ஆக்சிடைஸ் ஆயிரும். பட் ஆனால் இந்த சில்வர் கலர்ல இந்த பஞ்ச் பீடு வாங்குறோம்ல, ரவுண்ட் பீடு, அதுல வந்து இது வந்துட்டு அந்த ஹாஃப் பீட்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த சில்வர் கலர் ரவுண்ட் பீடு தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் அந்த ரவுண்ட் பீடு வந்துட்டு நமக்கு ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடைஸே ஆகுறது இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் இங்கே சென்ட்ரலி நான் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சுகர் பீட்ஸ் வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. பட் அது எனக்கு ஆடா தெரியல. அண்ட் தென் இப்போ இதில் என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஆல் ஓவரில் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டல்ஸ்லையுமே வந்து நான் வந்து புல்லியன் நாட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுகர் பீடு வச்சுருக்கேன். அண்ட் தென் சென்டரில் வந்துட்டு ஒரு ஹாஃப் பீடு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து சில்வர் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு எண்டில் வந்துட்டு ஒயிட் சுகர் பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸும் இந்த ஒயிட் சுகர் பீடு வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இங்க ஒயிட் சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேம் பிங்க் கலர்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆல் ஓவர்ல பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் மேட் ஃபினிஷ் சுகர் பீடை அங்கங்க கொடுத்து ஒரு ஃபேன்சியா ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லயே பேக் நெக்ல என்ன டிசைன் கொடுத்தனோ அதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லீஃப்ல எல்லாம் வந்துட்டு சில்வர் கலர் சுகர் பீட் வந்து லோட் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்ல வந்து ஆல் ஓவர் ஒர்க் ஃபுல் ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸோ இந்த பார்டர்ல பார்த்தீங்கன்னா இதுல வந்து பேக் நெக்ல என்ன டிசைன் கொடுத்தனோ அதே டிசைன் தான் வந்து இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளவர் மோட்டிவ் வந்து போட்டுட்டு அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் இங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க சென்டர்ல வந்துட்டு சில்வர் கலர் ஹாஃப் பீட் கொடுத்துட்டு சுத்தி வந்துட்டு பேர்ல் மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ்ல ஆல் ஓவர் ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஏதாச்சும் ஒரு ரிசப்ஷனுக்கு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பார்ட்டிஸ்க்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி பிளவுசஸ்ல மோஸ்ட்லி நம்ம யாருமே ஒர்க் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரீ, சில்க் காட்டன் சாரீ கூட வந்த பிளவுஸ் ஃபேப்ரிக். அண்ட் இந்த பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து போட் நெக் வந்து கொடுத்துருக்கேன். போட் நெக்ல வந்துட்டு நான் எந்த அவுட்லைனோ பார்டரோ எதுவுமே நான் கொடுக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து நான் ஜர்தோசி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷார்ட் ஸ்லீவ் வந்து நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். கோல்டன் கலர் சீக்வன்ஸை வந்துட்டு இந்த எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டா இங்க வந்துட்டு ராமா கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டு கலர்ஸும் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த லீஃப் பாத்தீங்கன்னா லீஃப் அவுட்லைன் வந்துட்டு கட்டனா பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். கட்டனா பீடும் வந்து இந்த ஆன்டிக் கலர்ல இது வந்துட்டு நல்ல ரெயின்போ கலர்ல வந்து நமக்கு கிளிட்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலயே நல்லா தெரியும் இதோட இந்த கிளிட்டரிங் லுக். அண்ட் தென் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு லீஃப் வந்து ஃபில் பண்ணிருக்கேன். அண்ட் தென் அங்கங்க வந்துட்டு ஜர்தோசி வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இந்த லைன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் லோட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த லோட் ஸ்டிச் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆன்டிக் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக்லயும் வந்து போட் நெக் மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்க வந்து சும்மா ஒரு 3 ஃப்ளவர்ஸ் மட்டும் நான் போட்டு. நெக்ஸ்ட் இந்த பிளவுஸோட ஸ்லீவ்ல பார்த்தோம்னா ஸ்லீவ்ல வந்துட்டு ஸ்லீவ்லயும் ஃப்ரண்ட் நெக்ல என்ன டிசைன் கொடுத்தனோ அதே டிசைன் தான் பார்டர்ல மட்டும் நான் கொடுத்துட்டு இந்த எண்ட்ல வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பிளவுஸ் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் ஏன் இந்த பிளவுஸ் காமிச்சேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி போடலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளவுஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் கான்செப்ட்ல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்து இந்த பிளவுஸ்ல வந்து இருக்கும். அண்ட் நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளவுஸ்ல பார்த்தோம்னா எல்போ ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஸோ இதுதான் இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைனர். ஸோ பேக் நெக் டிசைன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து நெட் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க ஓப்பனாவோ வைக்கலாம். பட் நான் வந்து ஓப்பனா வைக்கல. ஏன்னா நம்ம சென்டர்ல வந்துட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆடா இருக்கும் ஓப்பனா விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆடா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் யூஸ் பண்ணாமே போடலாம். பட் இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. அண்ட் இதுல நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நெக்லைன்ல பார்க்கலாம். ஸோ நெக்லைன்ல பார்த்தோம்னா இந்த சாரி கலர்ல வந்துட்டு சுகர் பீட் பஞ்ச் பீட் வரல அந்த பீட் வந்து ஒரு லைன் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சில்வர் கலர்ல ஹாஃப் பீட் வந்து வச்சிருக்கேன். அண்ட் அகைன் வந்துட்டு ஒரு லைன் கலர் பீட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கட்டனா பீடும் சுகர் பீடும் ஆல்டர்னேட்டிவா எடுத்து அது ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜிர்கான் ஸ்டோன் சக்ரி வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு மேல ஜிர்கான் ஸ்டோன் வந்து நான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஜிர்கான் ஸ்டோன் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒயிட் அண்ட் இந்த ரெட் கலர் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் வந்து கட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அண்ட் ரெட் கலர் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்து நெட் கிளாத் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளவுஸ் ஃபேப்ரிக் மேலேயே வந்து நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக் போட்டுட்டு இந்த நெட் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு இதில் இருக்க இந்த பிளவுஸ் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் த்ரெட் எல்லாம் நமக்கு வெளியில ஆடா தெரியும். அது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு லைன் பீட் ஒர்க் வந்து நான் கொடுத்துட்டு சென்டர்ல வந்து கட்டனா பீடும் சுகர் பீடும் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் நெக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லயும் இதே சேம் டிசைன் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி லைனிங் பாத்தீங்கன்னா லைனிங் வந்துட்டு இந்த சென்டர் இந்த நெட் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலா இதோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த பிளவுஸ் ஃபேப்ரிக்ல இருந்த பார்டர் தான். அண்ட் இதுல என்ன பண்ணிருக்கோம்னா இதுலயும் வந்து நெட் கிளாத் வந்து ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டோம். ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு லைன்ஸா போட்டுட்டு ஜிக்ஸாக் போட்டுட்டு ஒரு கிளாத் ஒரு பேட்ச் இந்த மாதிரி வரும். இன்னொரு பேட்ச்ல வந்து இங்க மேல வர இந்த கலர் கிளாத் பிளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி எடுத்துட்டு லைன்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்து இங்க வந்துட்டு இந்த பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளவுஸ்ல வந்து நீங்க ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்டிச்டு பிளவுஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.